Hi friends, welcome to Just Rise Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது C# ப்ரோக்ராமிங்கில் enums and structs பற்றி. ஸோ enums அப்படின்னா enumeration, structs அப்படின்னா structures. ஸோ ஏற்கனவே C++ல நம்ம இதை பற்றி பார்த்துருப்போம். ஸோ டேட்டா டைப்ஸில் ரெண்டு விதமான டைப்ஸ் இருக்குது, வேல்யூ டைப், ரெஃபரன்ஸ் டைப். வேல்யூ டைப்பில் பில்டின் டைப், யூசர் டிஃபைன் டைப். ஸோ இந்த யூசர் டிஃபைன் டைப்புக்குள்ளே தான் ஸ்ட்ரக்டும் enumம் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிறது என்னது? ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான டேட்டா டைப்ஸை ஒன்றா வந்து ஸ்டோர் பண்ணுறது தான் ஸ்ட்ரக்சரோட கான்செப்ட். ஸோ இதோட கீவேர்டு வந்து ஸ்ட்ரக்ட்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் அப்படி டெக்ஸ்ட் புக்ஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸ்க்கு உள்ள நம்ம வாய்ட் மெயின்குள்ளே புக்ஸ் அப்படிங்கிற ஏற்கனவே ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணது, அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வேரியபிள் புக் அப்படின்னு நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் வேரியபிள் யூஸ் பண்ணி நம்ம வந்து எல்லா ஸ்ட்ரக்சர் மெம்பர்ஸையும் ஆக்சஸ் பண்ணுறோம், டைட்டில், ஆத்தர், சப்ஜெக்ட், புக் ஐடி அப்படின்ட்டு. ஸோ ஒவ்வொரு மெம்பர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெம்பர் ஒரு ஸ்ட்ரிங்கு, செகண்ட் மெம்பர் இன்னொரு ஸ்ட்ரிங்கு, மூணாவது மெம்பர் இன்னொரு ஸ்ட்ரிங். ஸோ இந்த மூணு ஸ்ட்ரிங்கும் வந்து டிஃப்ரெண்ட் லெங்க்த்தில் உள்ள ஸ்ட்ரிங்கு. லாஸ்ட் ஸ்ட்ரக்சர் மெம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீஜர் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேட்டா டைப்ஸை ஒன்றா வந்து ஸ்ட்ரக்சர் ஸ்டோர் பண்ணும். அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணும்போது புக்கோட டைட்டில், புக்கோட ஆத்தர், புக் சப்ஜெக்ட், புக் ஐடி எல்லாமே நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ console.read கீ வந்து இது எல்லாத்தையும் ரீட் பண்ணுறதுக்கு. அடுத்து என்யூமரேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை வந்து நம்ம சீக்வன்ஸாக நம்ம வந்து பாஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து சில டைம் வந்து வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணி பாஸ் பண்ணுவோம், இல்லைனா வந்து டைரெக்டாகவே பாஸ் பண்ணுவோம். இந்த என்யூமரேஷனுக்கு enum அப்படிங்கிற கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம், ப்ளஸ் வீக் டேஸ் அப்படிங்கிற ஒரு பேர் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிம்பிளான டேட்டா எப்படி இருக்குன்னா மண்டே கமா டியூஸ்டே கமா வெனஸ்டே இந்த மாதிரி சண்டே வரைக்கும். ஸோ கமா யூஸ் பண்ணி நம்ம செப்பரேட் பண்ணுவோம் enum வேல்யூஸை. அடுத்து அந்த enum நேம்ஸ்க்கு வந்து நம்ம வந்து வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணுறோம். இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்கணும்னா இது வந்து டேட்டா வித் இண்டெக்ஸ். ஸோ மண்டேக்கு 0, டியூஸ்டேக்கு 1, வெனஸ்டேக்கு 2, தேர்ஸ்டேக்கு 3, ஃப்ரைடேக்கு 4 இந்த மாதிரி நம்ம வந்து இண்டெக்ஸ் வேல்யூஸ் கொடுத்து அசைன் பண்ணுறோம். அதே மாதிரி ரேண்டமான இண்டெக்ஸ் கொடுத்து கூட நம்ம வந்து வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா மண்டே 0, டியூஸ்டே 5, வெனஸ்டே 10. ஸோ எந்த மாதிரி வேணாலும் நம்ம இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து என்யூமரேஷனோட எக்ஸாம்பிள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர்னா என்ன, என்யூமரேஷன் என்ன. ஸோ இதை வந்து ஸ்ட்ரக்டர், enum இந்த மாதிரி கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சரோட வேரியபிள்ஸை வந்து எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணுவோம், ஸ்ட்ரக்சர் மெம்பர்ஸை வந்து எப்படி ஸ்ட்ரக்சர் வேரியபிள் த்ரூ ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து டிஃப்ரெண்ட்டான டேட்டா டைப்ஸோ இல்லை ஸ்ட்ரக்சர் மெம்பர்ஸ் இருக்கும். அதே மாதிரி என்யூமரேஷனில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் வந்து இண்டெக்ஸ் வேல்யூவோட சேர்ந்து இருக்கும். இண்டெக்ஸ் வேல்யூ வந்து சீக்வன்ஸாகவும் இருக்கலாம், இல்லை ரேண்டமாகவும் இருக்கலாம். ஸோ இதை சின்ன எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் த்ரூவாக நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு C# ப்ரோக்ராமிங் பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைனில் லைவ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ.